வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ஹரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மலையாள பாட்டு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். மக்களே, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நம்மளால் பார்க்க முடியல, அதனால் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பாட்டை நம்ம பார்த்துடலாம். மக்களே, எந்த படத்துலேருந்து இந்த பாட்டு வெளியாகியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுஷமர்ஷினி அந்த படத்துலேருந்து தான் இந்த பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, நான் கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அந்த டைட்டிலு. மக்களே, இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நஸ்ரியா மேம் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு பெசில் ஜோசப் அவரும் இருக்கார். மக்களே, ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த படத்தில். திடீர்னு நான் யூடியூப்பில் செக் பண்ணும்போது தான் இந்த பாட்டு இருந்துச்சு. இதில் எடுத்து நம்ம ரியாக்ஷன் பண்ணலனால தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிறிஸ்டோஃபர் ஜேவியர். அவரு தான் மக்களே வேறு மாதிரி சம்பவம் பண்ணுவார். அதனாலையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மக்களே, இந்த பாட்டு செமையாக இருக்கும்னு. திடீர்னு யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பாட்டு, அதனால தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம மலையாள பாட்டு நிறைய நம்ம பார்ப்போம், நம்மளோட மக்களுக்கு தெரியும், அதனால இந்த பாட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாட்டு பேர் என்னன்னா துரு மந்தாசேமி அந்த பாட்டு தான் மக்களே. நான் அதுவும் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல மக்களே, அந்த டைட்டில் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் வருது என் வாயில். தவறாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போ இந்த பாட்டை நம்ம பார்த்துடலாம் மக்களே எப்படி இருக்குன்னு. நஸ்ரியா மேம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை நடிக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம இந்த பாட்டை முதல் பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து கூகுளில் போய் செக் பண்ணலாம் இது என்ன படம்னு. இப்போ நம்ம இந்த பாட்டை பார்த்துடலாம் மக்களே எப்படி இருக்குன்னு. உங்க கூட சேர்ந்து நம்ம பார்த்துடலாம். பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பாட்டை பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் கோ. இது மியூசிக் செமையா இருக்கு மக்களே. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நான் இவரோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க, என்ன கதைன்னு தெரியலையே. ஓ, வாய்ஸ் செமையா இருக்கு மக்களே. வேற மாதிரி. ஓ, வா, வேற மாதிரி. என்னடா இது? என்னடா இது? அவரை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. ஓ, மியூசிக் மியூசிக் வேற மாதிரி. ஓ, ஓ, வேற மாதிரி. கடைசியில மர்மமாவே முடிச்சிருக்காங்க. வேற மாதிரி மக்களே, இதுக்கு செமையா இருக்கு. வா, வேற மாதிரி வேற மாதிரி. எதிர்பார்க்கல, செம்மையா இருக்கு.
அந்த குவாலிட்டி தான் மக்களே வெறித்தனமாக இருக்குது. அது கிறிஸ்டோபர் ஜேவியர் அவர் தான் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், செம்மையாக போட்டிருக்காரு. யார் இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க பார்த்தீங்களா வந்துட்டு அகி அஜயன், அவங்க தான் இந்த பாட்டு ஃபுல்லாக வந்து பாடியிருக்காங்க. செம்மையாக இருக்கும் அவங்க வாய்ஸ் நம்ம கேட்கும் போது வேற மாதிரி. மூரி தான் வந்துட்டு ரிலீக்ஸ் எழுதியிருக்காரு மக்களே, வேற லெவலு. ஹெட்ஃபோனில் கேட்கும் போது வெறித்தனமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியில் பார்த்துருப்பீங்க படத்தோட சீனு கொஞ்சம் வந்திருக்கும் பாருங்கள், வேற லெவல் மக்களே, ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, அப்படியே மர்மமாக முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வெளியாகிட்டும் நம்ம பார்ப்போம், வேற மாதிரி இருக்க போகுது. பாட்டே தரமாக பண்ணியிருக்காங்க, படம் இன்னும் தரமாக இருக்க போகுது. நஸ்ரியா மேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டெடிக்டிவ் கண்டுபிடிக்கிறாங்க. வெசில் ஜோசப் சார் வந்துட்டு ஒரு கிரைம் பண்ணியிருக்காரு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு நஸ்ரியா மேம் வந்து குழுலாம் வந்து தேடுறாங்க, என்ன குழு இருக்குன்னு. அந்த போர்டில் வந்து ஒட்டியிருப்பாங்க பாருங்க, அது மொத கட்டமே நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே. நிறைய ஃபோட்டோ இருக்கும், அதில் வந்துட்டு பசில் ஜோசப் சாரோட ஃபோட்டோவும் இருந்திருக்கும். நடுவில் வந்து பசில் ஜோசப் சாரும் வந்துருப்பாரு பாருங்க, நல்லா இருந்துச்சு அந்த அந்த லுக்கை பார்க்கறதுக்கு. பசில் ஜோசப் சாரோட லுக்காக இருக்கட்டும், நஸ்ரியா மேமோட லுக்காக இருக்கட்டும், வேற மாதிரி மக்களே, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கேஸை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, நிறைய விஷயமா அதில் வந்துச்சு பாட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, ஒளிஞ்சிலாம் பார்க்குறாங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. நடுவில் பார்த்துருப்பீங்க பசில் ஜோசப் சார் வந்துருவாரு, தொப்பிலாம் போட்டுருப்பாரு பாருங்க. நஸ்ரியா மேம் அவங்களோட குழுலாம் வந்துட்டு அவரை பிடிக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க, கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவரை அடிக்கிறதுக்கு, அது வேற மாதிரி. அது மட்டும் நடுவில் ஒரு மியூசிக் வந்திருக்கும் பாருங்க, வேற லெவலு. டான்ஸர் வந்து செம்மையா ஆடி இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கு மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதிரே பார்க்கல, பாட்டு வந்து செம்மையா வந்திருக்கு, வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி, ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்கு. என்னன்னா இந்த பாட்டு டைரக்ஷன் பண்ணது வந்துட்டு டவுன் ட்ராடன், அவர் தான் வந்துட்டு இந்த மியூசிக் வீடியோ வந்துட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணது வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்சி, அவர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நான் நினச்சேன் டவுன் ட்ராடன் தான் வந்துட்டு பண்ணியிருக்காருன்னு, ஆனால் அவர் பண்ணல, அவர் மியூசிக் வீடியோ ஒன்று தான் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் தான் வந்துட்டு எம்சி வந்து பண்ணியிருக்காங்க. வேற லெவல் மக்களே, வேற லெவலுக்கு. மலையாளம் பாட்டுலாம் வந்துட்டு யூனிக்காக இருக்கும் மக்களே, வேற மாதிரி. நிறைய நம்ம பார்த்துட்டு வரலாம், நிறைய மலையாள பாட்டுலாம். படத்தையும் நம்ம பார்ப்போம், இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் மக்களே. இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் விட்டோம் கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம், வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. அது மட்டும் இல்லை மக்களே, பூத கண்ணாடி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தாங்க பாருங்க, அந்த பூத கண்ணாடி வச்சு, அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த பாட்டே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க, அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே, வேற லெவலு, வேற லெவலு மக்களே. அது மட்டும் இல்லை நஸ்ரியா மேம் இருக்காங்க பாருங்க, அவங்களோட டீம் வந்துட்டு இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் வந்துட்டு ஒரு கிரைம் பண்ணிட்டாரு வெசில் ஜோசப் சார், அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு நிறைய பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிலே வந்திருக்கும் பாருங்க, அது நல்லா இருக்கு பார்க்கும்போது. அந்த கான்செப்ட் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன கதைன்னு எப்படி இருக்க போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்கள் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதுமாரி நம்ம சேனல் வரப்போது, வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.